जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा 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 गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथम कांची पीठम स्वरूपजितं दिव्यगणवेशं कांचीं जगद्गुरुं नमस्ते अपारकण सिद्धं ज्ञानं शांतिरूपिणं श्री சந்திரசேகர குருப்பிரமாமதானம் கலிகதேவம் காஞ்சிமாணி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுமதி ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு சந்திரமௌலீஸ்வர அபிஷேகம் ஆயிடுத்துன்னு சொல்லு. சந்திரமௌலீஸ்வர அபிஷேகம் ஆயிடுத்துன்னு போய் சொல்லு. சந்திரமௌலீஸ்வரன்னு பரமேஸ்வரனான மகாபரிவா தானே, அதனால தான் அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம மகோபாத்தியாயா ஸ்ரீ அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் வந்து பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்திருக்கார். அவருடைய பொண்ணு செல்லம்மா இவா ஆந்திரா சேர்ந்தவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு அனுபவம் நம்ம பேசியிருக்கோம். இந்த அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் வந்து மகோபாத்தியாயா வந்து வேறு யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் மகாபரிவாளை பற்றி ஏதோ இதுவாக ரொம்ப மோசமாக திட்டி ஒரு எழுதியிருக்க மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் எழுதின போது அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி மகாபரிவா தான் பரமேஸ்வரன் சொல்லி அவர் கொடுத்த ரெஃபரன்ஸே பண்ணி எழுத வச்சவர் இவர் தான் பண்ணி கொடுத்துருக்கார் அப்படின்னு எங்கேயோ நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அது ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அது வந்து செல்லம்மா அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது வந்து செல்லம்மாவுக்கு வந்து அந்த அந்த பழைய அனுபவத்தில் உடம்பு சரியில்லாமல் இருக்கா, கூட்டின்னு வந்திருக்கார். தனக்கு வந்து அந்த மாதிரியான மகாபரியோட தரிசனம் கிடைக்கலையேன்னு போது இங்கே நிறைய பேர் வெளியில் உட்காந்துட்டுருக்கா, உள்ள டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. ஆனால் பெரியவா இங்கே அப்பியர் ஆகி இவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். யாருக்குமே கண்ணில் படல, செல்லம்மா கண்ணில் மட்டும் பெரியவா வந்திருக்கா. கீழே வந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவான நமஸ்காரம் பண்ணுறா. இது நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்தது. அப்படின்னா பார்த்துப்போம் இது எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு இதுவும் நிகழ்ச்சியாக இருக்க போகிறதுன்னு. இந்த மகாபாத்தியாயா அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் வந்து பனாரஸில் இருந்தபோது இவ வந்து செல்லம்மா இவ எங்கே கிராமத்தில் இருந்தாலும் அங்கேருந்து போயிட்டு காசியில் வந்து ஒரு குடத்தில் ரொம்ப மடியாக ஸ்நானம் பண்ணிவிட்டு எப்படி வந்து அதில் பிடிக்கணுமோ அந்த முறைப்படி அதில் ஜலம் கங்கா ஜலத்தை எடுத்துட்டு அப்படியே தலையில் வச்சுட்டு வந்திருக்கா, வந்து சேர்ந்துருக்கா. இதுக்கு இந்த ஜலத்தை கொண்டு போய் மகாபரிவா கிட்ட கொடுத்து சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணணுன்ட்டு அப்பா கிட்ட கேட்டுண்டாவோ. அவள் அப்பா வந்து ஒரு நாள் தரிசனத்துக்கு கிளம்பும்போது அந்த குடத்தை எடுத்துட்டார். அவரும் மடியாக எடுத்துன்னு வந்து மகாபரிவா முன்னாடி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி விஷயத்தை சொன்னார். என் பொண்ணு வந்து செல்லம்மா வந்து இதை வந்து காசிலேருந்து வாரணாசிலேருந்து மடியாக எடுத்துன்னு வந்திருக்கா. இதை வந்து சந்திரமௌலீஸ்வர இதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கா வேண்டி அப்படின்னு. உடனே அவர் கேட்டாராம், சாஸ்திரிகளே உங்களுக்கு என்ன நம்ம மடத்தோட பழக்கம் நம்முடைய பழக்க வழக்கம்னு உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னு சொன்னாராம். அவர் முடிச்சாராம். அப்போ பெரியவா சொன்னாலாம், நம்ம சந்திரமௌலீஸ்வரர் அங்கே அது வந்து ஆதிசங்கரர் வந்து பரமேஸ்வரன் கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தது நிறைய இடங்கள்ல இருக்குது. இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதுக்கு அந்த சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகம் எப்படி நடக்கும்னா, காஞ்சிபுரத்தில் அந்த சந்திரமௌலீஸ்வரர் இருக்காருன்னா அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு ஜலம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஜலம்தான் அபிஷேகத்துக்கு. அதை விட வேல்யூபிள் எங்கே வாரணாசியிலேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சரி, அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு மட்டும் அபிஷேகத்துக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஜலம்தான். ஒருவேளை இப்போ பாலபிரிவா இப்போது டூரில் இருக்கா, உதாரணத்துக்கு இப்போது பெங்களூரில் இருக்கார், இப்போ ஆந்திராவில் நிறைய இடங்கள்ல இருந்தார், நார்த்தில் இருந்தார். அப்போது எந்த இடத்துல இருக்காளோ அந்த ஜலத்தை வச்சுருந்து தான் அபிஷேகம் இருக்கும். யாராவது வந்து நான் காசிலேருந்து கொண்டு வந்தான்னா அதை வந்து வேறு எதுக்காவது உபயோகப்படுத்துவா, வேறு ஏதாவது அபிஷேகத்துக்கு. ஆனால் அந்த சந்திரமௌலீஸ்வரருக்கு எந்த இடத்துல சந்திரமௌலீஸ்வரர் இருக்காரோ அந்த ஜலம்தான் அப்படிங்கிறது திருப்பி ஞாபகப்படுத்துகிறார். பெரியவா வந்து அவருக்கு ஞாபகப்படுத்தினார்.
அவர் வந்து புரிஞ்சுட்டார். இருந்தாலும் அவருக்கு தெரியாத பொண்ணு கொடுத்தா, அதனால் கொடுத்தா பெரியவா எடுத்து சந்திரமௌலீஸ்வரர் பண்ணிடுவார்னு நினச்சார். அதனால் பெரியவா வந்து இதை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எழுந்துட்டார். எழுந்துன்ட்டு அந்த குடத்தை கொடு அப்படின்னார். குடத்தை கொடுத்தோடனே இந்த இவர் வந்து அடுக்கு தொண்டர் வந்து அதை அந்த சீலை பிரித்து கொடுத்தார். சந்திரமௌலீஸ்வருக்கு தான் அந்த ஜலத்தை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணக்கூடாது, அது மடத்தில் முறை இல்லை நம்ம இதில், ஆனால் நாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் சிரசில் விட்டுட்டார். அவருக்கு அபிஷேகம் ஆச்சு. மகாபிரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே, அவர் தான் சந்திரமௌலீஸ்வரர். அதனால் முடிஞ்ச உடனே சொன்னாராம், சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகம், சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் ஆயிடுத்துன்னு போய் சொல்லு உன் பொண்ணுக்கிட்ட அப்படின்ட்டாராம். அப்போது பிரிவா வந்து எப்படி இது வழியாக நம்மளுக்கு காமிக்கிறார் பாருங்க. நம்மளுக்கெல்லாம் சொல்கிறார், அந்த சந்திரமௌலீஸ்வரன் நான் தான் அப்படின்னு மகாபிரிவா வந்து அடித்து சொல்கிறார். அந்த இடத்துல சில அனுபவங்களில் அப்படியே இருக்குது. தான் தான் பிரத்யக்ஷ பரமேஸ்வரனாக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத நிறைய இடத்துல காமிச்சிருக்கார். அதில் இதுவும் ஒரு அனுபவம் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேறு எங்கேயும் வேணாம், அவர் எடுத்து நாம் அபிஷேகம் பண்ணிக்கலாமே, சந்திரமௌலீஸ்வருக்கு தான் கிடையாது, ஆனால் நாம் பண்ணிக்க முடியும்னு மேலே விட்டுக்கிறார். அப்படின்னா உணர்த்துறார், நான் தான் அந்த சந்திரமௌலீஸ்வரர். நம்ம இதுலேருந்து நம்ம அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம பக்தி பண்ணணும் மகாபிரிவா மேலே. அதுதான் என்னோட விருப்பம், எல்லாரோட விருப்பம். ஜெய் ஜெய் சங்கர சங்கர் மகாபிரிவா பாதமேஸ்வரன், மகாபிரிவா பாதமேஸ்வரன்.